கரும்பயிருக்கு வந்து ஆள் வராதனால குட்டி டிராக்டரை வச்சு நாங்களே உழுவுறோங்க. வேர்த்து கொட்டுது பயங்கரமாக. நல்லா அழுத்தி கீழே போடு, அழுத்தி போடு. அழுத்தி பிடிச்சாதான் மெதுவாக போக, இல்லைன்னா இழுத்துட்டு ஓடினே இருக்கும். அடிக்கிற வயலில் ஒரு சட்டையை கழட்டி போட்டு வர வேலை செய்கிறாங்க. கிஷான் கிராஃப்ட்டு பயங்கர கம்பெனி தான், நல்லா இழுக்குது. பார்த்தா ரோபோட்டிக் மாதிரி புழக்கோண்டு இருக்குது. பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். சரியான வெயில், அப்பா மரண வெயில் அடிக்குது. ஹாய் காய்ஸ், விவசாயம் செய்கிறேங்க. கரும்பு பயிர் நட்டுருக்குறேங்க. 100 நாள் வேலை திட்டத்தினால ஆள் கூலி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நாங்களே குட்டி டிராக்டரை வச்சு நாங்களே உழுந்துட்டுருக்குறோங்க. அதாவது களைகள்லாம் எடுக்கிறோங்க. சரியான வெயில் பட்டாசு கிளப்புது கரும்புல. இன்றைக்கி ஃபுல்லாக எங்கே இதை ஓட்டுறது, ஓட்டிட்டு ஊருக்கு ஒசூர் வேறு கிளம்பணும். காலையிலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் ஆகிருக்கும். நேரம் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கு. கீழே அழுத்திப்படு, கீழே அழுத்திப்படு. கால் போடும் போதே நேராக போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். போன பெண்டு பெண்டாக இருக்குது. குட்டியூன்னு டிராக்டர் தான், பவர் வீட்ரு, பட்டாசு கிளப்புது. டபுள் கலப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பில்லு இருக்குது பாருங்க. ஆனால் இந்த வெயில் டைமில் ஓட்டினா தான் பில்லு சாகும். சிங்கிள் கலப்பு தான் போட்டிருக்குறேங்க இப்போதைக்கு, ஏன்னா டபுள் கலப்பு போட முடியாது. இதுவும் அதே மாதிரி தான், பெண்டு பெண்டாக இருக்குது, கிராஸாக. அந்த சரவு வேணால் கரெக்டாக லென்த்தாக இருக்குது. பாருங்கள் பில்லு, களை செடி எவ்வளோ வளர்ந்துருக்குது. கரும்பு பயிர் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். 2 கொத்தனை வேலி போடுறது, வேலி மாற்றுறது. ஓரளவுக்கு பயிர் ஹைட்டாக வந்துருச்சுன்னா ஒரு களை வராது, சரியாக போயிடும். தண்ணி வேறு தாகம், தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுவோமா? கிணத்துல தான் இருக்கும்.
இந்த கலப்பை வந்து நாங்களே புதுசாக செஞ்சு பார்த்தோங்க, அசம்பிள் பண்ணி பார்த்தோங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் இது இடிக்க ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இது நாங்களே ட்ராயிங் போட்டு பண்ணது. பட் கொஞ்சமாக கட் பண்ணால் சரியாக போயிடும். தண்ணி தாகம். அப்பா என்னம்மா வெயில் கொளுத்துது. ராகங்கள் 16. ஒரு கிணத்துல எத்தனை பைப் இருக்குது பாருங்கள். இந்த பைப்பெல்லாம் பார்த்தா கிணறே அழுந்துடும். தண்ணியை பிடிப்போம். பிடிச்சி நீரின்றி அமையாத உலகு. நீர் மட்டும் இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் நீருக்கு நன்றி சொல்லிட்டு குடிப்போமா? தாகத்தை தீர்த்த வாட்டரு. நீருக்கு நன்றி. இதுதான் கொடுக்காப்புளி. ஒசூரில் இது கிலோ 600 ரூபான்னு விற்கிறாங்க அநியாயத்துக்கு. இங்கெல்லாம் சும்மா கிடக்குது, யாரும் அறுக்க மாட்டுறாங்க. என்னடா பால் எடுத்த இடம்னு நினச்சிங்களா? இதுதான் கிணறு. அரை லிட்டர் அடிச்சு தண்ணி தாகமே எடுத்து நிற்கல. ரெண்டாவது பெக் போடுறோம். அடுத்து எங்கள் தலைவர் கொஞ்சம் எடுத்துன்னு போகலாம். எல்லாம் வெயில் இருக்கிறாரு. நீரின்றி அமையாது உலகு. நீருக்கு நன்றியை சொல்லிடுவோம். தண்ணி அதே நேராக காலம் இருந்தால் கரெக்டாக இருங்க. கோணைக்கிறதால திருப்ப முடியல. போடும் போதே நேராக போட்டால் அது பிரச்சனையே இல்லை. நேராக ஓட்டின்னு போகலாம் அந்த பாட்டு. இது ஒரு அரை கைனு, இதில் ஒரு அரை கைனு அது மாதிரி வர மாட்டேங்குது. ஓட்டு மெதுவாக விடு போட்டேன்.